விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 8 பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்பு குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பிறகு புதிய தலைமுறை செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் குழந்தைகளின் மரணம் இயற்கையானது என தெரிவித்துள்ளார். தினந்தோறும் அரசு மருத்துவமனைகள் குழந்தைகள் அடிக்கடி பிறக்குது. ஆனால் ஒரு சில நாட்கள் ஒவ்வொரு நாட்கள் பின்பாக இந்த குழந்தை இறப்புன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அகைன் அண்ட் அகைன் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த ஃபிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆண்டில் நம்ம தமிழ்நாட்டில் 10 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறதுங்க. 6.8 லட்சம் அரசு நிலையங்கள் பிறக்கிறது. பர்டிகுலர்லி நீங்கள் தருமபுரி, விழுப்புரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90 விழுக்காடு அரசு நிலையங்களில் பிரசவம் ஆறுது. அப்படி ஆகும்பொழுது இந்த மாதிரி ஒரு பல நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளோ இல்லையா ஒரு 2 நாட்களில் பிறந்து கூட இங்கே இருக்கும் பொழுது பல்வேறு இயற்கையான காரணங்கள் தான். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் கான்ஜனைட்டல் அப்நார்மாலிட்டி, மியூக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சிண்ட்ரோம், அதே மாதிரி நம்மளோட தொட்டில் குடி கழுத்தில் நெரிக்கிறது, அந்த மாதிரி பல்வேறு, அதே மாதிரி மூச்சுத்திணறல், பிறந்த உடனே மூச்சு பர்த் அஸ்ஃபிக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காரணங்கள் தான் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக மல்டி டைமென்ஷனாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதே மாதிரி நம்மளோட நிபுணர்கள் ICH போன்ற நிபுணர்கள் சவுத்துலேருந்து இருக்கிற அனைத்து பீப்புளும் அங்கே வராங்க. அந்த நிபுணர்கள் இங்கே டாக்டர் ஸ்ரீனிவாசன், டாக்டர் குமுதா போன்றவர்களும் இங்கே அனுப்பியிருக்கோம் ப்ரோட்டோகால் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நியூட்ரிஷன் ஆங்கிளில் அனிமியா, பெண்களுக்கான அனிமியா, அதே மாதிரி ரொம்ப சிறு வயதில் கல்யாணம் பண்ணிடுறாங்க, அதை தவிர்க்கிறதுக்கான சமுதாய விழிப்புணர்வு அதெல்லாம் கிராமந்தோறும் இப்போ மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாக அந்த துறைகளோடு இணைந்து தொண்டு நிறுவனங்களோடு இருந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்களோடு இருந்து அந்த விழிப்புணர்வும் பண்ணுறோம்.